உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோ இப்ப எதுக்கு பதிவு பண்றேன்னா, தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு புரட்சிகர பெண்மணி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த வைஷ்ணவின்றவங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாவுனாங்க. ஒரே நாள்ல தாவி உலகத்திலே ஆகச்சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அவர்கள் மாவட்ட தலைவர் செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, அடுத்ததை நம்ம பேசுவோம். தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம என்டிஏ கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க கூடாது? இந்த 5 ஆண்டு காலத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பாஜக செய்த துரோகங்கள் தான் அதிகம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு கீழே நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இன்னும் கொடுக்காம இருக்கிறது முதல் துரோகம். 2015ஆம் ஆண்டு போடப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஒப்பந்தம் இன்னும் செங்கலாவே நிறுத்தப்பட்டிருக்கு. அது 2வது துரோகம். இலங்கை கடற்படையினர்னால பாதிக்கப்படுற நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களோட பாதுகாப்பை உறுதி செய்யாம இருக்கிறது 3வது துரோகம். பேரிடர் காலங்கள்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிய பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்காம இருக்கிறது 4வது துரோகம். தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்காம மறுத்திருக்கிறது 5வது துரோகம். இப்படி இந்த 5 ஆண்டு காலத்துல இப்போ தங்கச்சி பேசுனதை கேட்டிருப்பீங்க. என்னோட வயசுல அவங்க சின்னவங்களா தான் இருக்கணும். வைஷ்ணவி அம்மா, போற போக்குல பொய்ய பேசிட்டு போறதுன்றது இதுதானா? இது 1967 இல்லம்மா, 2026. இன்னைக்கு தமிழ்நாட்டு எல்லா மக்கள் கையிலையும் மொபைல் போன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி நிறைய இருக்கு. நீ சொல்ற விஷயங்கள்லாம் மொபைல்ல போட்டு தட்டினாங்கன்னா மத்திய அரசு தமிழகத்துக்கு செஞ்சிருக்கா செய்யலையான்ற விவரம் வந்துருன்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம எப்படிமா எப்படி பேசுற? சரி, நீ சொன்ன அந்த 5 விஷயத்துக்கு வந்துருவோமா? 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது இப்ப 100 நாள் வேலை திட்டம் இல்லாது 125 நாட்கள் வேலை திட்டம். மத்திய அரசு கடந்த பார்லிமெண்ட் கூட்டத்துல மாத்தி 125 நாள் உத்தரவாதமா வேலை வழங்கும். அந்த வேலைக்கான ஊதியம் சில பங்குகளா மத்திய அரசு மாநில அரசு பிரிச்சிருக்காங்க. அது சம்பந்தமா அதோட விவரத்தை நம்ம தனியா பார்ப்போம். முதல்ல அந்த 100 நாள் வேலை திட்டமே தேவையில்லாதது. இதனால தமிழகத்துல விவசாய கூலிகள் கிடைக்கிறது இல்லைன்றது ஒரு அடிப்படை உண்மை. இது நீங்க எந்த கிராமத்துல போய் பார்த்தாலும் தெரியும். என்னோட கிராமத்திலே அதான் நடக்கும். 100 நாள் வேலை திட்டம்னு அங்க வேலைக்கு வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது ஒரு நாள் நீங்க அதுக்காக நேரம் ஒதுக்கி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனா பரவாயில்ல, கிராமத்துல இருக்கிற ஒவ்வொரு கூலி தொழிலாளிக்கும் 125 நாள் வேலை திட்டம் உத்தரவாதமா கிடைக்குது. வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு பணம் அவங்க கையில பொருளுது. இதனால நம்மளோட பொருளாதாரம் தான் உயரும். அதுல நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது. முடிஞ்சது. 1வது முடிஞ்சுதா? 2வதுமா, எய்ம்ஸ் மருத்துவமனை 2015ல முதலமைச்சரா இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். அது மத்திய அரசு கிட்ட போராடி மதுரைக்கு எய்ம்ஸ் வேணும், தமிழகத்துக்கு ஒரு எய்ம்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினாங்க. அத முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மதுரையில தான் அமைக்கணும் அப்படின்னு போராடி அதை மதுரைக்கு கொண்டு போனார். 2019 எலெக்ஷன் அப்போ அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னைக்கு அதோட பணி எல்லாமே முடிஞ்சு 47% அதோட பணி முடிஞ்சிருக்குன்னு தமிழ்நாட்டு அரசோட குறிப்பேடுல அது இருக்கு. அது எப்படிமா நீங்க பார்க்காம போயிட்டீங்க? அது உங்க ஆட்சியில தான் அந்த குறிப்பேடே இருக்கு. இது மற்றபடி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அனைத்து வேலைகளும் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மூலமாவே செயல்பட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டுல தான் இருக்கு. மாணவர் சேர்க்கையா இருக்கட்டும், மருத்துவமனை பெசிலிட்டியா இருக்கட்டும், ஹாஸ்டலா இருக்கட்டும், எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இது 2வது. போற போக்குல போய் சொல்றதை உங்களெல்லாம் அடிச்சுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் அது அப்படியாவே இருந்தது. இது எங்க தாத்தா காலம் இல்லமா.
எங்க தாத்தாவை ஏமாத்துனீங்க ஈஸியா. ரூபாய் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு சொல்லி எங்க தாத்தா ஓட்ட திருடுனீங்க. இது 2026. தமிழக மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யாராவது ஒருத்தங்க இதை மாத்தி பேசுங்கம்மா. இந்திய மீனவர்கள் தானே, நம்ம இந்தியாவில தானே இருக்கோம். இந்திய தமிழக மீனவர்கள் கூட சொல்லிட்டு போங்க. அது என்ன தமிழக மீனவர்கள் பொத்தாம்பொதுவா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மொத்தமா 900 தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. 2014 மத்திய அரசு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்களோட ஆட்சி அமைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தமிழ் மீனவன் மட்டும்தான் சுடப்பட்டிருக்கான். இந்திய தமிழ் மீனவன் ஒருத்தன். இது இல்லாம அங்கிருந்து தூக்கிலிட தயாரா இருந்த நிறைய மீனவர்களை மத்திய அரசு காப்பாத்தி கூட்டு வந்திருக்கு. அவங்க குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க. இதுக்காக ஒரு கிள்ளுக்கிறைய கூட கிள்ளி போடாத அரசு கடந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் அரசு. இது இன்னைக்கு தமிழக மீனவர்கள் சந்திச்சுட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே அன்று இருந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான்ன்றது மறந்துட்டு பேசுறியாமா? கச்சத்தீவை தாரவாத்து கொடுக்கும் போது கருணாநிதி என்னமா பண்ணிட்டு இருந்தாரு? எத்தனை போராட்டம் பண்ணாரு, எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? ஆமா, அவருக்கு போராட்டம்னாலே 2 பக்கம் ஏசி, 2 சேரு, அவ்வளவுதான் அவரோட போராட்டம். சரி, 3வது முடிஞ்சுதா? 4வது, பேரிடர் மேலாண்மை நிதி மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்குறதே இல்லைன்றது போற போக்குல சொல்லிட்டு போவாங்க இந்த திமுக காரங்க. அதுவும் பாவம், நீ அப்படியே சொல்றியாமா? படிச்சிருக்கல்ல, தெரியும்ல. ஆர்டிஐல போட்டா தெரிஞ்சிரும் தமிழக அரசுக்கு பேரிடர் மேலாண்மையா மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்கன்னு. கடந்த 5 வருஷத்துல மட்டும் சுமார் 4500 கோடியில இருந்து 5000 கோடி கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கிற மத்திய அரசு கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்பாங்க. உங்ககிட்ட நான் பணம் கொடுத்திருக்கேன், அந்த பணத்தை நீ என்ன மாதிரி செலவு பண்ணிருக்க, அந்த செலவுக்கான விவரத்தை கொடு. உங்க அரசு, ஸ்டாலின் அரசு இதுவரைக்கும் மத்திய அரசு கொடுத்த பேரிடர் மேலாண்மை நிதிக்கான ஒரு செலவு பட்டியலை கூட மத்திய அரசு கிட்ட வழங்கலன்றது பேரிடர் மேலாண்மை கூட்டத்துல நடந்து வெளிநடப்பு பண்ண நம்ம தமிழக அரசு அதிகாரிகளுக்கே தெரியும். சும்மா இதே பொய்ய அடிச்சு விட்டுட்டு போகாதீங்க. இது ஏஐ டெக்னாலஜி காலம். உங்க செல்போன்ல இல்ல உங்க லேப்டாப்ல ஸ்டாலின் கொடுத்த லேப்டாப்ல போயிட்டு பேரிடர் மேலாண்மை நிதியா எவ்வளவு மத்திய அரசு கொடுத்துருக்குன்னு போட்ட வருஷம் 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 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு விவரம் வந்துருமா? மாட்டிப்பீங்கம்மா. தப்பு பண்ணாதீங்க. இது 4வது முடிஞ்சுதா? 5வது, கோயம்புத்தூருக்கு மெட்ரோ தரமாட்டேன்னு சொல்லுது மத்திய அரசு. மத்திய அரசு நீங்க சொல்ற மோடி அரசு, நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அரசு ஒரு காலமும் கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ மெட்ரோவை தரமாட்டேன்னு சொல்லல. தற்போது மக்கள் தொகை நிலவர கணக்குப்படி மற்றும் அதுக்கான சாத்திய ஆய்வு கூறுகளையும் அதுக்கான பயண விவரங்களையும் தொகுத்து வழங்கு மறு ஆய்வு தருமாறு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கான ரிப்போர்ட்டை கூட சரி செஞ்சு தர முடியாத அளவுக்கு நம்மளோட அரசு அதிகாரிகள் இருக்காங்கன்றதுக்காக முதல்ல நம்ம வெட்கப்படணும். அதை மறந்துட்டு மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல, அவன் அக்கௌண்ட் காசா எடுத்து கொடுக்குறான். நீங்க கொடுத்தீங்களே, உங்க அக்கௌண்ட் காசாமா எடுத்து கொடுத்தீங்க? திரும்பவும் சொல்றோமா, பொய் பேசுங்க. அதுக்குன்னு பொய்ய மட்டுமே பேசாதீங்க. அப்படிலாம் ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நீங்க என்ன நல்லது செய்ய போறீங்க? ஆல்ரெடி நீங்க நல்லது செஞ்சதில்லை. திரும்பவும் சொல்றேன், பொய்ய மட்டுமே பரப்பாதீங்க. அது மனித குலத்துக்கு பெரிய தீங்கா அமையும். ஒவ்வொரு விஷயமும் அலசி ஆராய்ஞ்சு இந்த 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல உங்க வாக்க பதிவு பண்ணுங்க. திமுக காரணங்க பொய்ய மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க, பொய்ய மட்டுமே சொல்லுவாங்க. உங்க எல்லார் கையிலுமே இன்னைக்கு டெக்னாலஜின்னு ஒண்ணு கையில இருக்கு. அந்த கையில இருக்கிற போன்ல போய் நீங்க அவங்க சொல்ற பொய்ய செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் புத்திசாலி, தமிழன் புத்திசாலி, திராவிடம் இல்ல. தமிழை ஆராய்ச்சி பார்த்து வாக்களிப்பான்றத நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன்.